நான் என்னோட ஜேர்னி வந்து நான் சொல்லணும்லாம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே வரைக்கும் வந்துட்டுருக்கேன்றது எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப ஒரு இடத்த வந்து தேடி இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு நான் ரொம்ப ஓடிட்டு இருந்தேன். நான் எப்போ ஓடின காலத்துலேருந்து நான் ஓட ஓட ஒவ்வொன்றா கிடச்சிட்டே இருந்தது. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் உதய் ப்ரோ. அது ரொம்ப ரொம்ப நன்றி உதய் ப்ரோ. நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து அவரை ஃபஸ்ட்டு டைமாக மீட் பண்ணது வந்து வேற ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைமாக அவரை மீட் பண்ணேன். இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியாது. இந்த ப்ராஜெக்டில் அவர் என்னை கூப்பிடுவாருங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஆடிஷனும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு பவுண்டு கொடுத்து ஃபுல்லாக படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. பவுண்டு படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா சினிமாவில் இதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட். அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டில் எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர்